அல்லேலூயா. இந்த மாறுபாடான சந்ததி எப்படி இருக்காங்க? முதல்ல தேவ நீதிக்கு மாறுபட்டவர்கள், தேவ நீதியை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், தேவ நீதிக்கு மாறுபட்டவர்கள். அதை 1 நாளாகும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம் படிங்க. 1 நாளாகமம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நீதியை செய்தாதான் அவரில் பிறந்தவர்கள். அப்ப நீதி செய்ய மாட்டான். மாறுபாடு உள்ள சந்ததின்னா யாரு? நீதி செய்யாதவர்கள், நீதி தெரியாதவர்கள், நீதி இல்லாதவர்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 பேதுரு 2:21. சீக்கிரமா. இந்த மாறுபாடான சந்ததி எப்படி இருக்கிறார்கள்? முதலாவது தேவ நீதிக்கு மாறுபட்டவர்கள். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்ப பரிசுத்த கற்பனைகளை அறியாதவர்கள் தான் மாறுபாடான சந்ததியினர். நாம அறிந்த பின்பு அவர்கள் பக்கத்துல போறதை விட அது அறியாம இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. எல்லாரும் நிமிர்ந்து என்ன கவனிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஒருத்தர் படிங்க. எபிரேயர் 5:13. எபிரேயர் 5:13. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். இப்ப பாருங்க, மாறுபாடான சந்ததி நீதியின் வசனத்துல பழக்கப்படல. அல்லேலூயா. அவன் சபைக்கு வரான், இல்ல சபைக்கு வராம கூட இருக்கான். அவன் யாருதான்? நீதியின் வசனத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. அதுல அவன் பழகல. நீதியின் வசனத்தை கடைபிடிக்கவும் பழகல, நீதியின் வசனத்தை பற்றி சிந்திக்கவும் பழகல, நீதியின் வசனத்தின்படி வாழவும் பழகல, நீதியின் வசனத்தை தன் மனதில் ஏற்றுக்கொள்ளவும் பழக்கம் இல்லை. அப்படிப்பட்டவங்களோட உனக்கு என்ன வேலை? உலகத்தான் அப்படித்தான் இருக்கான். அவன்கிட்ட போய் நீ ஒரு ஆலோசனை கேட்க கூடாது. நான் இப்படி செய்யட்டா அப்படி செய்யட்டா, நான் ஞான ஸ்நானம் எடுக்கட்டா, நாங்கெல்லாம் சபைக்கு போறோம், இனிமே ஞான ஸ்நானம் எடுத்து நாங்க தேவ பிள்ளையா மாற போறோம், எப்படி நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்க கூடாது. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன்கிட்ட போய் கேட்க கூடாது. பழக்கப்பட்டது யாரு? நம்ம தானே. நம்ம நீதியின் வசனத்துல பழக்கப்பட்டதுனால மாறுபாடான சந்ததியாய் இருக்கிற ஒரு மனிதனிடத்துல போய் ஆலோசனை கேட்கவோ, அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு அவன்கிட்ட போய் நிற்கவோ, அல்லது வேற ஒரு காரியத்துக்கு அவனை போய் சார்ந்து இருக்கவோ நம்மளால முடியாது. அப்படி செய்யவும் கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது அதே வசனத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 3:10. 1 யோவான் 3:10. ஒன்னு யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்போ மாறுபாடான சந்ததியை விட்டு நீ விலகிற, உன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை என்றால் நீ யாரு பிள்ளைன்னே தெரியாது. கவனிங்க, நீ யாரு பிள்ளை, பிசாசு பிள்ளையா தேவ பிள்ளையாங்கிறது தெரியாம நீ வாழ்வாயானால்
எச்சு போடா, பின்னால் போடா, பின்னால். நீ தேவனுடைய பிள்ளையானால் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிடுவ. நீ பிசாசனுடைய பிள்ளையானால் கர்த்தருடைய கற்பனையை கடைபிடிக்க மாட்ட, கை கொள்ள மாட்ட, ஏற்றுக்கொள்ள மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு காரியத்தை சொல்றோம், ஞான ஸ்நானம் எடுன்னா அதுக்கு நல்லதும் இல்லை பொல்லதும் இல்லை. நீ என்னதான் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட, என்னதான் ஆண்டவரை அறிஞ்ச, நீ என்னதான் ஆண்டவருக்குள்ள வளர்ந்த, என்னதான் சபையில வந்து உட்கார்ந்து கேட்ட. ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு சொல்றப்ப மல்லிகாலாம் வருது குனியறத பாரு, அது மட்டும் நல்லா குனியறதுக்கு தெரியுது. சபைக்கு வராங்க, ஆனா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய சத்தியம் ஒன்று இருக்கிறது. அது எடுத்தாதான் நாம் தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா பிசாசின் பிள்ளை, சாத்தானின் பிள்ளைன்னு தெரியல. நீ இதுவரைக்கும் மாறுபட்ட சந்ததி மொத்த பேரும் சாத்தானுடைய பிள்ளைங்கிறத தெரியாமையே இருக்கிற. கர்த்தருக்கு சோத்திரம், அல்லேலூயா. சாத்தானுடைய பிள்ளை பரலோகம் வருமா? தேவனுடைய பிள்ளை பரலோகத்துக்கு வருமா? அப்ப தேவனுடைய பிள்ளை தேவனுடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நடக்கும். சாத்தானுடைய பிள்ளை பேலியாளின் மகன்னு சொல்லப்படுது, அடங்காதவன். எந்த ஒரு நல்ல காரியத்தாலும் அவர்களை என்ன செய்ய முடியாது, ஒப்பிட்டு பேச முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் பேலியாளின் மக்கள், சாத்தானின் மக்கள். அவங்கள போல நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போறது? மாறுபாடான சந்ததியை விட்டு என்னைக்கு விலகுறீங்களோ அன்னைக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. அந்த ரட்சிப்பை வச்சுதான் பரலோகத்துக்கு போக முடியும். என் பிள்ளை உலகத்தை விட்டு, உலகத்தில் இருக்கிற ஜாதிகளை விட்டு, உலகத்தில் இருக்கிற பாரம்பரியத்தை விட்டு, உலகத்தில் இருக்கிற அந்த அசுத்தங்களை விட்டு, உலகத்தில் இருக்கிற வீணான அந்த நடக்கைகளை விட்டு என் பிள்ளை எனக்காக வந்துச்சு, நான் அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு ஆண்டவரும் வைராக்கியம் கொண்டு உனக்காக போராடுவார், யுத்தம் பண்ணுவார், எழுந்து நிற்பார், உனக்காக செயல்படுவார். அல்லேலூயா. வருதா பாரு. நீ மாறுபாடான சந்ததியோடயே இருந்துகிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஆண்டவர் சொல்றதையும் கேட்கிறேன்னா எப்படி கேட்க முடியும்? இரண்டு எஜமானுக்கு ஒருத்தன் வேலை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருத்தனை பற்றி கொண்டு இன்னொருத்தனை பகைப்பான். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. சரி, இரண்டாவது, தேவ சித்தத்தை அறியாதவர்கள், தேவ சித்தத்துக்கு மாறுபட்டவர்கள். உலகத்தார் யாரு? முதல்ல தேவ நீதிக்கு மாறுபட்டவர்கள், இரண்டாவது தேவ சித்தத்துக்கு மாறுபட்டவர்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. முதல்ல எபேசியர் 5:17, எபேசியர் 5:17 சீக்கிரமா. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனா மாறுபட்ட சந்ததியினர் சித்தத்தை உணர மாட்டார்கள். தேவ சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குதுன்னா நீங்க மாறுபாடான சந்ததிக்குள்ளதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில செய்ய போற ஒரு காரியத்தையும் இதை நான் செய்யறது தேவ சித்தமானு என்னைக்கு நீ யோசனை பண்ணி ஆண்டவர் பாத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே நான் செய்ய போறேன் இந்த விஷயத்தை, இது உம்முடைய சித்தமா? என் பிள்ளைக்கு காது குத்த போறேன், இது உம்முடைய சித்தமா? என் பிள்ளைக்கு மொட்டை அடிக்க போறேன், இது உமக்கு சித்தமா? என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறேன், இது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் உழுந்து புரண்டு போய் உலகத்தானா எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கடைசியில பேய்கிட்ட மாட்டிக்கிறது. வா மாப்பிள்ள நீயும் நம்ம ஆளுதான் சொல்லி அவன் உன்னை போட்டு மாவிளக்கு உருட்டிடுவான். தோத்திரம். மாறுபாடான சந்ததி விட்டு விலகணும்னா தேவ சித்தம் என்னதென்று உனக்கு தெரியணும். தேவ சித்தத்தை நீ கேட்டு பழகணும்.
எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னால முழங்கால் படிட்டு கத்தாவே நான் தேவ சித்தமா செய்யறது, ஆண்டவரே இந்த தொழிலை தொடங்குறது உங்களுடைய சித்தமா, இந்த இடத்துக்கு நான் பிரயாணம் பண்றதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காரு, நான் போகணுமா, உங்களுக்கு சித்தமா கேட்கணும். ஸ்தோத்திரம். யாரையாவது கன்வென்ஷனுக்கு நாங்க கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்லது எங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க சொல்லுவோம் ஜெபிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு ஒரு 2 நாள் எடுத்துக்கும். ஆண்டோடைய பாத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா தேனி மாவட்டத்துல கூப்பிட்டுருக்காங்க ஒரு பாஸ்டர் ஒரு சபையில, போறது உமக்கு சித்தமா? ஆண்டவர் சித்தமானா வெளிப்படுத்துவார். ஓ மகனே அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தைகள் அங்க பேச வேண்டியதெல்லாம் இங்க வெளிப்படும். ஒண்ணுமே இல்லாம அடைச்சிக்கும். சில வேளை என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஜெபம் பண்ண இருட்டாவே இருக்கும். அப்ப புரிஞ்சுக்கணும் நீ அங்க போவனான்னு அர்த்தம். நீங்க அப்படி எப்பயாவது தேவ சித்தம் பார்த்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னால முழங்கால் படிக்கிட்டு தேவ சித்தத்தை கேட்டிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முதல்ல உங்ககிட்ட தேவ சித்தம் பார்க்கிற தகுதி இருக்கா? தேவ சித்தம் பார்க்காதவன் மாறுபாடு உள்ள சந்ததி. தேவ சித்தமே அறியாதவன் மாறுபாடு உள்ள சந்ததி. அவன் கூட கூட்டு போட்டுக்கிட்டு கூட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கின்னு இருக்கிற. அவன் சாராயம் குடிக்க போனான்னா நீயும் சாராயம் குடிக்கிற இடத்துக்கு போற. நீ குடிக்கல எனக்கு அதை பத்தி தெரியாது. அவன் போற இடத்துக்கு நீ போறியா இல்லையா? அவனோட கூட்டு போட்டு அவனோட அவன் கழிச்சு சிரிச்சு கெட்ட வார்த்தை பேசி அதை பேசி இதை பேசி இருக்கிற இடத்துல நீ நிக்கிறியா இல்லையா? வேலைக்கு போகும்போது எவனோ ஏதோ பேசி போறான், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. வேலை போகாத நேரங்கள்ல அவங்களோட சேர்ந்துட்டு உனக்கு என்ன வேலை? கெட்ட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். தேவ சித்தத்தை அறியாதவர்கள் மாறுபாடுள்ள சந்ததியினர். அல்லேலூயா. ரோமர் 12:2, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இன்னதென்று, பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். மாறுபட்டவன் பகுத்தறிவு இல்லாம தான் இருப்பான். அவனுக்கு தேவ சித்தமும் தெரியாது, கடவுள் சித்தமும் தெரியாது. அவன் செய்யறதெல்லாம் இதெல்லாம் கடவுள் சித்தம்ன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செய்யணும்? விலகணும்னா மாறுபாடான சந்ததி முதல்ல தேவ நீதியை அறியாதவர்கள், இரண்டாவது தேவ சித்தத்தை அறியாதவர்கள், மூன்றாவது ஜீவ மார்க்கத்துக்கு மாறுபட்டவர்கள். ஜீவ மார்க்கத்துக்கு மாறுபட்டவர்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதல்ல நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படி, நீதிமொழிகள் 5:6. திரும்ப படிங்க. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஜீவ மார்க்கத்தை நீ சிந்திக்க முடியாம எவன் பண்றானோ, ஜீவ மார்க்கத்தை நீ அறிய முடியாதபடி எவன் பண்றானோ, ஜீவ மார்க்கத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காம எவன் இருக்கானோ, ஜீவ மார்க்கத்துல போகிற உன்னை பார்த்து எவன் கிண்டல் அடிக்கிறானோ, நக்கல் அடிக்கிறானோ, அவன் எல்லாம் மாறுபாடான சந்ததி. அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவனை விட்டு விலகு. ஊழியக்காரனை பத்தி குறை சொல்லுவான்,
இந்த சபை பெந்தெகோஸ்தே சபையை பத்தி குறை சொல்லுவான், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி விடுவான் அவங்ககிட்ட. அவனை விட்டு நீ விலகினீன்னா உனக்கு நல்லது, எனக்கு பிரச்சனை இல்லை. சூரியனை பார்த்து காலையிலேயே நாய் லொல்லு 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 லொல்லுன்னு குலைச்சிச்சான். நாய் இது சூரியன் உடனே அழுதுருமா? ஐயோ என்னை பார்த்து பார்த்து கொலைகிறானேன்னு சொல்லுமா? நீ சூரியனுக்கு சமமானவன். நீதியின் சூரியன் உன் மேல உதிக்கிறாரு. உன்னை பார்த்து ஒருத்தன் நக்கல் அடிக்கிறான், கண்டல் அடிக்கிறான், நெருக்கிறான், கொள்றான்னா நீ ஜீவ மார்க்கத்துக்குள்ள வராதபடிக்கு ஒன்னு அவன் பண்றான். நீ ஏன் ஜீவ மார்க்கத்தை விட்டு ஓடுற? ஜீவ மார்க்கத்துக்குள்ள நீ வராதபடிக்கு அவனுடைய நட அவளுடைய நட மாறி மாறி விகாரப்படும். எவளுடைய நட? எவளுடைய நட? வேசியுடைய நட, விபச்சாரியுடைய நட. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒரு காரியத்தை, ஒரு தெய்வத்தை ஒழுங்கா ஒண்ணுல ஒரு விஷயத்திலையும் நிலைச்சு நிக்க மாட்டான். அதுக்கு ஓடுவான், இதுக்கு ஓடுவான், அந்த பக்கம் ஓடுவான், இந்த பக்கம் ஓடுவான். எதெல்லாம் நல்லதுன்னு போடுவோ அதெல்லாம் போய் போய் செஞ்சு பார்ப்பான். அப்படின்னா என்ன சொல்றது? அவனை விபச்சாரி, வேசின்னு தான் சொல்லணும். அதான் மாறுபாடான சந்ததி. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவன் உன்கிட்ட வந்து அவனுடைய நடைய மாறுமா விகாரமா காட்டி மாறி மாறி உன்னை வந்து அவன் இழுத்துட்டு போறதுக்கு நிக்கிறான்னா நீ அந்த ஜீவமா அந்த துன்மார்க்கத்தை விட்டு, மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செய்ய? விலகு. விலகாம இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தானே. அல்லேலூயா. சரி, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேல் 3:19. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்வாய், தப்பு வைப்பாய். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? சாகிற வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன்ட்டு போய்கிட்டு இருக்கான். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் இருக்கும்போது அவனை நீ போய் எச்சரித்து எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வாப்பா, ஆண்டவர் நல்லவரு, அவர் உண்மையான தெய்வம், அவர்கிட்ட வந்தா அவன் வாழ்க்கை மாறும், அவர்கிட்ட வந்தா அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும், நீ இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தேவனுடைய மார்க்கத்துல வான்னு கூப்பிட்டா அவன் வந்தான்னா போச்சு. நான் திருந்த மாட்டேன், தன் துன்மார்க்கத்துல தான் இருப்பேன்னு அவன் துன்மார்க்கத்துல இருக்கான்னா எந்திரு போட்டோம். நீ அவனை விட்டு உன் ஆத்மாவை என்ன செய்ய? தப்பித்துக்கொள். அவனை விட்டு நீ உன் ஆத்மாவை பிரிச்சு கொண்டு வா. உன் ஆத்மாவில ரட்சிப்பை உண்டு பண்ணிக்கோ. அது உன் அண்ணனா இருக்கட்டும், உன் தம்பியா இருக்கட்டும், பங்காளியா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாயா கூட இருக்கட்டும். அவன் துன்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்ப மாட்டேன்னா நீ வந்துரு. சொல்றது நியாயமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மாறுபாடான சந்ததி யாரு? துன்மார்க்கர், ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். 4வது தேவனுடைய குணாதிசயங்களுக்கு மாறுபட்டவர்கள். தேவனுடைய குணாதிசயங்களுக்கு மாறுபட்டவர்கள், குணாதிசயங்களின்படி நடக்க மனமில்லாதவர்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51, லூக்கா 2:51, ரோமர் 13:5, எபேசியர் 2:2, எபேசியர் 5:6 இதெல்லாம் படிக்கணும். நம்ம இப்ப படிங்க பார்ப்போம். முதலாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். லூக்கா 2:51 2:51. அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயம் என்னது? கீழ்ப்படிதல்.
உங்களுக்கு யாரும் கீழ்ப்படிய மாட்டானா? தேவனுடைய வார்த்தையை நீ பலமுறை சொல்லி அவன் உனக்கு கீழ்ப்படியலையா? அவனை விட்டு என்ன செஞ்சிரு? விலகிரு. அவன்கிட்ட போவாத. ஒரு நல்லது கெட்டது கூட அவன்கிட்ட போவாத, விலகி போ. இன்னைக்கு பலர்கிட்ட சொல்லி பார்க்குறோம், அப்பா ஆண்டவர்கிட்ட வந்திருப்பா, உன் வாழ்க்கையை காப்பாற்றுவாரு, உன்னை காப்பாற்றுவாரு, உனக்கு நல்ல சுகம் கொடுப்பாரு, நல்ல விடுதலை கொடுப்பாரு, உன்னை ஆண்டவர் ரட்சிப்பாரு, உன்னை மோட்சத்துக்கு இட்டும்போவாரு, உனக்கு நல்ல வழி கிடைக்கும், உன்னுடைய பண கஷ்டங்கள் மாறும், பொருள் கஷ்டங்கள் மாறும். எத்தனையோ இன்பமான இனிமையான உண்மை வார்த்தைகளை அவனுக்கு சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன எழுதிருக்கு? ஆண்டவர் படிமா கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து, நாசரேத்தூரில் சேர்ந்து, யாரு? இயேசுவானவர். அப்ப இயேசுவானவரிடத்துல இருக்கிற அந்த குணம் என்ன? கீழ்ப்படிதல். எவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லையோ அவன் மாறுபட்டவன். என்னத்திலிருந்து மாறுபட்டவன்? கீழ்ப்படிதல் உள்ள இயேசுவுக்கு மாறுபட்டவன், ஜீவ மார்க்கத்துக்கு மாறுபட்டவன், ரட்சிப்புக்கு மாறுபட்டவன். அந்த மாறுபட்டவனை விட்டு நீ விலகி வந்துரு. கண்டிப்பா உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 1:5. தேவனுடைய சபைக்கு மாறுபட்டவர்கள். சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்ப பாவி நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்க மாட்டான். தேவனுடைய சபையில் நிலை நிற்காதவர்கள் எல்லாருமே யாருதான்? பாவிகள் தான், துன்மார்க்கர் தான், மாறுபட்ட சந்ததி தான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வந்தாங்க போனாங்க, ஆனா தேவனுடைய சபையில நிலை நிற்காத அத்தனை பேருக்கும் பேர் என்னது? மாறுபாடான சந்ததி. அவங்கள விட்டு நீ விலகிக்க. இப்ப இங்க இருந்து பலர் வெளியில போயிருக்கிறான், ஆனா தனியா உறவு வச்சுக்கிறது, தனியா போன் கான்டாக்ட். தனியா போகும்போது என்னப்பா, என்னன்னா ரைட்டு ரைட்டு, நீ எப்படி இருக்க, என்ன இருக்க விசாரிச்சு அவனுக்கு வாழ்த்து சொல்றது. நீ எவனை நீ சபையை விட்டு போய் சபைக்கு துரோகம் பண்ணிட்டு அல்லது சத்தியத்தை கை கொள்ள முடியாம, சத்தியத்தின் வழியில நாங்க நடத்துகிற முறையில உட்பட்டு நடக்க முடியாம வெளியே ஓடுறானோ அவனோட நீ போய் தனி தொடர்பு வச்சுக்கிட்டீன்னா நீயும் அந்த பன்னியோட சேர்ந்த பன்னிக்குட்டி தான். உனக்கு நியாய தீர்ப்புல தண்டனை உண்டு. ஸ்தோத்திரம். நம்ம சபையை விட்டு ஒருத்தன் போயிட்டானா நல்லா தெரிஞ்சுங்க, நீ உண்மையிலேயே விசுவாசியா இருந்தா, உண்மையிலேயே நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா, உண்மையிலேயே நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அவருடைய வழியில நடக்கிற, இந்த சபையில நான் ரட்சிக்கப்பட்ட, இது என்னுடைய தாய் சபை, இது எனக்காக ஆண்டவர் கொடுத்த சபை, எனக்காக ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரர்கள், அவர்களை விட்டு, அவருடைய போதனைகளை விட்டு, அவருடைய உபதேசத்தை விட்டு, அவர்கள் சொல்லி கொடுத்த நன்மைகளை விட்டு, நல்ல வழிகளை விட்டு ஒருத்தன் வெளியே போயிருக்கானா அவனோட எனக்கும் தொடர்பு இல்லைங்கிற நிலைமைக்கு நீ என்னைக்கு வரியோ அன்னைக்குதான் நீ மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீயும் மாறுபட்டவன்னு தான் அர்த்தம். மாறுபாடான சந்ததின்னு அர்த்தம். மாறுபாடான சந்ததிக்கு கண்டிப்பா நரகம் தண்டனை நிச்சயம் காத்திருக்கு. ஆமீன். வராது. நீ பாரு, யாரெல்லாம் சபை விட்டு வெளியில போனவனோட நீ தனியா கான்டாக்ட் வச்சுக்கிறியோ கண்டிப்பா உனக்கு இருக்குது வேட்டு. உன்னையும் அந்த மாறுபாடான சந்ததியில சேர்த்து உன்னையும் கொண்டு போய் நரகத்துல தள்ளுவாரே தவிர, நீ இந்த சந்ததியை விட்டு விலகி வந்தவனான்னு ஆண்டவர் பாப்பாரு. ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறவர், ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவர்னு வசனம் சொல்லுது. நீ ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். உன் ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது தேவ ஆவிக்கு மாறுபட்டவர்கள். அடுத்து நான் சொன்ன 5வது தேவனுடைய சபைக்கு மாறுபட்டவர்கள்.
ஆறாவது, தேவனுடைய ஆவிக்கு மாறுபட்டவர்கள். மத்தேயு 12:32, மத்தேயு 12:32, மார்க் 3:29, அப்போஸ்தலர் 7:51. படிக்க முதல்ல மத்தேயு 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இமையில் இல்லை, இம்மையிலும். இம்மைன்னா இந்த உலகம், மறுமைன்னா பரலோகம். இங்கேயும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு, பரலோகத்திலையும். அப்ப மன்னிக்கப்படாதவன் ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியுமா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசிட்டான். அந்நிய பாஷை பேசுறோம், அந்நிய பாஷைக்கு விரோதமா பேசிட்டான். இயேசுவை குறித்து என்னடா உங்க இயேசு என்ன எல்லாம் புடிங்கிட்டாரு அப்படின்னு கூட கேட்டான் ஒருத்தன். அவனை கூட கர்த்தர் மன்னிப்பார். ஆனா நம்முடைய அபிஷேகத்தையும் நம்முடைய ஆராதனையும் நம்முடைய ஆவியானவரையும் அவனாவது குற்றமாய் பேசிவிட்டான். அது அவனுக்கு இந்த உலகத்திலையும் மன்னிக்கப்படாது, பரலோகத்திலையும் மன்னிக்கப்படவே படாத ஒரே ஒரு விஷயம் உண்டானால் அது பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுகிறது தான். இன்றைக்கு அநேகர் பரிசுத்தாவிக்கு விரோதமா வெளியிலிருந்து பேசுறான், அல்லேலூயா கூட்டங்கிறோம், வேற அந்நிய பாஷை பேசுறது கிண்டல் அடிச்சு பேசுறான், கத்துறாங்கிறான், அப்படி பண்றான் இப்படி பண்றான். அவன் மாறுபட்ட சந்ததி. நீ அவனோட உறவு வச்சிருந்தா, அவனோட நீ கலந்துகிட்டு இருந்தா, அவன் சொல்ற வழியில எல்லாம் நீ போனா, நீ யாருதான்? மாறுபாடான சந்ததியா. பேசு, எல்லாம் பேசு. நீ என்னதுதான்? மாறுபாடான சந்ததி தான். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கு. உலகத்தாரோட அதிகமான ஐக்கியம் வைக்காத. உலகத்துல கெட்ட வார்த்தை பேசுறவன், இச்சையா பேசுறவன், இச்சையை தூண்டுற மாதிரி பேசுறவன், இவனுகிட்ட எல்லாம் நீ கான்டாக்ட் வச்சுக்க. நீ பெற்ற பரிசுத்தாவிக்கு விரோதமா வேற ஒரு ஆவியை கொண்டு வந்து, இந்த ஆவிக்கு நீ இந்த மாதிரி ஒரு செய்வனை செய்தால், இந்த மாதிரி ஒரு சூனியம் பண்ணினால் உனக்கு இது நல்லது நடக்கும், இன்னாருக்கு விரோதமா இப்படி பண்ணலாம், இன்னாருக்கு விரோதமா இப்படி பண்ணலான்னு உங்ககிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுட்டான். நீ மாறுபாடான சந்ததியோட சேர்ந்துட்டு என்ன அர்த்தம்? தயவு செய்து அவனை துரத்தி விட்டு நீ தப்பிச்சு. நீ தேவனுடைய வழியில வந்துகிட்டு இருக்க. உன்னை வந்து காரியம் கொண்டாட சொல்லி, கர்மாதி கொண்டாட சொல்லி, கர்மாந்திரம் கொண்டாட சொல்லி உன்னை இழுத்து நீ அதை பண்ண வச்சுட்டன்னா நீயும் மாறுபட்ட சந்ததி. சீக்கிரமா உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. உன்னை ரட்சிக்க முடியாது, நீ உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆத்மாவை தப்பு வைத்துக்கொள். அல்லேலூயா. ஏழாவது, தெய்வ பயம் இல்லாத மாறுபாடான சந்ததி. தெய்வ பயத்துக்கு மாறுபட்டவர்கள். பிரசங்கிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 8:13, ஏசாயா 57:11 படி. ஏசாயா 57:11 படி. ஏசாயா 57:11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே என்னை வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலமாய் மௌனமாய் இருந்தேன் அல்லவோ, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் வெளிப்படுத்துவேன். உன் நீதியையுமா? உன் நீதியையும் உன் கிரியைகளையுமா? அது என்ன படி? ஃபர்ஸ்ட்ல இருந்து படிமா. உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன்,
அவைகள் உனக்கு உதவாது. அல்லேலூயா. உன் சுய நீதியும் உனக்கு உதவாது, உன் கிரியைகளும் உனக்கு உதவாது. அதை நான் ஒரு நாள் வெளியில கொண்டு வருவேன், நீ என்கிட்ட வந்து சேர முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நான் மௌனமா இருப்பேன். நான் மௌனமா இருக்கிறதுனால, நான் உன்னை ஒண்ணு சிச்சிக்காதனால, உன்னை தண்டிக்காதனால நீ பாட்டுக்கு என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கிற. நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்ற, நான் சொல்ற சத்தியத்தை கேட்க மாட்ற. இதுக்கெல்லாம் சீக்கிரமா நான் என்ன செய்வேன்? பலன் அளிக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 8:13, பிரசங்கி 8:13. சீக்கிரம். துன்மார்க்கனும் நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிறான், அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. அல்லேலூயா. யாரை பத்தி சொல்லுது? யாரை பத்தி சொல்லுது? இங்க யாரு துன்மார்க்கரு? அதே யோசி. துன்மார்க்கர்னா உலகத்துல இல்ல, வெளியில இல்ல, இங்க இருக்கு. தேவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத, தேவனுடைய மார்க்கத்தை புறக்கணிக்காத யாரும் எல்லாரும் யாரு? துன்மார்க்கர். நேத்து சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வா, சாயங்காலம் ஜெபத்துக்கு வான்னு சொல்லியும் வராம இருந்ததுக்கு காரணம் என்ன? நீ துன்மார்க்கன், நீ துன்மார்க்கச்சி. தேவனுடைய வசனங்களுக்கு கட்டளைகளுக்கு கை கொள்ளாம போறது நீ துன்மார்க்கன் என்பதை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயப்படாதவர்கள்லாம் யாரு? மாறுபட்டவர்கள். என்னத்துக்கு மாறுபட்டவர்கள்? தேவனுடைய வழிகளுக்கு முற்றிலும் மாறுபட்டவர்கள். அவர்களோட நீ என்ன செய்யாத? போய் சேராத. அவர்களோட போய் சேர்ந்தீன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை எப்படி சொன்னாரு? வெகு காலமாய் நான் மௌனமா இருந்தேன் அல்லவோ, அது மாதிரி தொடர்ந்து இருப்பேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ துன்மார்க்கன். அப்போ மாறுபாடான சந்ததியில தேவனுக்கு பயப்படாம, தேவன் எத்தனையோ சத்தத்தை கொடுத்தும், எவ்வளவோ தூரம் தேவன் அழைத்தும், இந்த ஜெப வீட்டை சுத்தி இருக்கிற குடும்பங்கள்ல எல்லாம் துன்மார்க்கம் இருக்கிறது. மாறுபட்ட சந்ததியாய் வாழ்கிறார்கள். எத்தனையோ விதத்துல ஆண்டவர் இவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். எத்தனையோ விதத்துல ஆண்டவர் இவர்களை உள்ளே வரவைப்பதற்கு ஆண்டவர் வாசலை திறந்து திறந்து காட்டுகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு இங்கேதான் வழி இருக்கு. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மோட்சம் செல்வதற்கு இங்கேதான் வழி இருக்கு. நீ ஆண்டவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, உலகத்தினுடைய அழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இங்கதான் வழி இருக்குன்னு ஆண்டவர் எத்தனையோ முறை, எத்தனையோ குடும்பங்களுக்கு அந்த பாக்ஸ்ல எத்தனையோ பேருக்கு கேட்கும். எல்லாத்தையும் கேட்டு தனக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம மாறுபட்ட சந்ததியாகவே வாழுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் பொறுமையா தான் இருப்பேன். ஆனா இன்னும் பொறுமையா இருப்பேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்னும் உலகத்தை விட்டு முற்றிலுமா ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சப்பா, இந்த உலகத்துல இருக்கிறவெல்லாம் நெருக்கத்தை விட, இந்த உலகத்துல இருக்கிறவெல்லாம் நமக்கு செய்ய போற தீமையை விட ஆண்டவர் நமக்கு செய்ய போற நியாய தீர்ப்பு அதிகம்பா. ஆண்டவருக்கு பயந்து நான் ஞான ஸ்நானம் எடுக்க போறேன். ஆண்டவருக்கு பயந்து நான் ரட்சிக்கப்பட போறேன். ஆண்டவருக்கு பயந்து நான் சபையில முழுமையா விசுவாசியா மாற போறேன். ஆண்டவருக்கு பயந்து என் இருதயத்தை அவர்கிட்டயே கொடுத்துட போறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன்? உன்னை கைய தூக்க சொல்ல போறது இல்லை. உனக்குத்தான் தெரியுமே, நீ தான் எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி போய்கிட்டே இருக்கிய. என்னைக்கு திருந்த போற? என்னைக்கு ஞானஸ்நானம் நீ எடுக்க போற? நான் உன்னை கேட்டா நீ எடுக்கணும். நான் உனக்கு சொல்லி சொல்லியா நீ என்ன பகைக்கணும்? நான் சொல்ல மாட்டேன். ஒரு பேல்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஒருத்திக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ எடு எடு எடுன்னு. நீ கர்த்தருக்குள்ள வா, நீ கர்த்தருக்கு பயப்படு. அவர் மகா உன்னதமான தெய்வம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நீ என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அக்கறமுன்னு ஆண்டவர் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா பார்த்து இருக்காரு. அவர் வெளியில கொண்டு வர போறேங்கிறாரு எல்லாத்தையும். அப்ப நீ மாட்டிக்குவேன்.
அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார் அப்போஸ்தலர் 2:40, இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இந்த புத்தியை ஏத்துக்க மாட்டியா? இந்த புத்திக்கு பயப்பட மாட்டியா? இந்த புத்திக்கு உன் தலையை தாழ்த்த மாட்டியா? இவ்வளவு தூரம் ஆண்டவர் என்னோடு பேசினாரே என்று இந்த புத்திமதிக்கு உன்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்க மாட்டியா? இன்னும் எவ்வளவு காலம் செல்லும் உன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு? இன்னும் எவ்வளவு காலம் செல்லும் நீ ஆண்டவருக்கு பயப்படாம, அவருடைய சமூகத்துல தலைகுனியாம, அவர்கிட்ட அர்ப்பணிக்காம இருக்கிறதுக்கு? போதுமா உனக்கு நாட்கள்? இதுவரைக்கும் உனக்கு எந்த தீமையும் செய்யாம அமைதியாவே இருக்கிறாரு அப்படின்னு துன்மார்க்கம்தான், மாறுபட்ட சந்ததி தான் போய்கிட்டு இருக்கானா? நீயுமா அப்படி? வாசி சொல்ற வார்த்தைக்கே கட்டுப்பட மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க போறோம். நேரம் போது அது முக்கியம் இல்லை. உன் வாழ்க்கை மாறுபட்ட சந்ததியை விட்டு விலகினால்தான் தேவன் உன்னை சபையில சேர்த்து உன்னை பலப்படுத்தி நீதியின் வசனங்களால் உன்னை அலங்கரித்து உன் வாழ்க்கையை பலப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக உன்னை உத்தம சாட்சியா நிறுத்துவார். இல்லைன்னு வச்சுக்க, சீக்கிரமாவே நியாய தீர்ப்பு வரும். இந்த சபையில இருக்கிற அத்தனை பேருக்கு நியாய தீர்ப்பு வரும். ஆனா அந்த சபையில யாருக்கு ஆக்கினை தீர்ப்புங்கிறத நீ தான் சிந்திக்க. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. நீ எங்கே தடம்புரலை பார்க்கிறாய்? எந்தெந்த நேரம் உன்னை தடம்புரலை வைக்க பார்க்குது? நீ தடம்புரண்டு கிடக்குறியா, அல்லது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி போறதுக்கு நீ ரெடியா இருக்கியா, ஆயத்தமா இருக்கியா? அல்லேலூயா.